சிங்கார வனத்திலே இறைவனால் முன்குறிக்கப்பட்டு இறைவாக்கின எசையாவால் முன்னறிவிக்கப்பட்டு வானதுதரால் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்து பெற்று எலிசபெத் அம்மாளால் ஆண்டவரின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நமக்கு அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. யார் ஒருவர் கடவுளுக்கு அஞ்சி நேரிய நெறிமுறைகளை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ முன்வருகின்றார்களோ அவர்கள் கடவுள் தருகின்ற கொடையாக பரிசாக பெறுகின்றார்கள். இதைத்தான் திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 34வது திருவசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே இன்றைய வார்த்தை வழிபாட்டில் ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையை அடைவதற்கான அறநெறிகளை வழிமுறைகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஜெபம், தபம், நோன்பு. ஜெபம், தர்மம், நோன்பு இவைகளை கடைபிடித்து வாழ்கின்ற போது இறைவன் தன்னிலையிலே இறைவனை அடைவதற்கான ஒரு வழியை கண்டுகொள்கிறான் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்று யூத மரபுபடி யூதர்கள் ஜெபத்தையும் தர்மத்தையும் நோன்பையும் இறைவன் கொடுத்த கட்டளையாக நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சற்று அதை மாற்றி இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஜெபம் என்பது நாம் இறைவனோடு கொள்கின்ற உறவு நிலை. எந்த அளவிற்கு ஆழ்மனதிலிருந்து நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகின்றோமோ நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். எனவேதான் ஆமோஸ் இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கூறுகின்ற போது, நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், வாழ்வை கண்டுகொள்வீர்கள் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். எனவே ஆண்டவரை கண்டுகொள்வதற்கும் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கும் ஜெபம் அடிப்படையாக அமைகின்றது. அதிலும் கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் இறை உறவில் வளர்வதற்கு ஜெபம் நமக்கு துணை புரிகின்றது. ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? விளம்பரப்படுத்தி ஜெபிக்க வேண்டுமா, புகழுக்காக பெருமைக்காக ஜெபிக்க வேண்டுமா என்று யோசித்து சிந்தித்து செயல்பட இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவேதான் கதவுகளை தாளிட்டு கொண்டு தனிமையாக ஜெபியுங்கள் என்று கூறுகின்ற போது இதய கதவை திறந்து புலன்களை அடக்கி ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இதுதான் ஞான மார்க்கம் என்று இந்து மத சகோதரர்கள் அழைக்கின்றார்கள். எனவே இதயத்தின் உள்ளாழத்தை திறந்து இறைவன் உள்ளத்தோடு உறவு கொள்வதற்கு நம்முடைய புலன்களை அடக்கி ஜெபிக்கின்ற போது இறைவனை முழுமையாக சுவாசிக்க முடியும், இறைவனை சுவைக்க முடியும், இறை அன்பில் நிலைத்திருக்க முடியும். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் 18ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். 2 மனிதர்கள் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஒன்று பரிசேயன், மற்றொருவன் வரி தண்டுவன் என்று கூறக்கூடிய ஆயக்காரன். அந்த பரிசேயன் இவ்வாறு ஜெபிக்கின்றான், நான் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பங்கு காணிக்கையாக கொடுக்கிறேன், இந்த வரி தண்டுபவனை போல இல்லாததற்கு நன்றி கூறுகிறேன் என்று ஜெபிக்கிறான். மற்றொரு மனிதன் வரி தண்டக்கூடிய பாவி என்று கருதக்கூடியவன் ஆலய முகப்பிலே
தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தலை குனிந்து ஆண்டவரே நான் பாவி என்று ஜெபிக்கிறான். ஆனால் வரி தண்டுகின்றவனுடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. நேர்மையாளர் என்று காட்டிக்கொண்ட பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. எனவே உள்ள தாழ்ச்சியை இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். உள்ள தாழ்ச்சியோடு நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற ஜெபத்திற்கு பலன் உண்டு, வலிமை உண்டு, ஆற்றல் உண்டு. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 திருவசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, எங்கே 2-3 பேர்கள் ஒருமித்து என் சிந்தனையோடு ஜெபிக்கின்றார்களோ, ஒருமித்த எண்ணத்தோடு ஜெபிக்கின்றார்களோ, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இல்லத்திலே இருக்கின்றவர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒருமித்த எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்றுபட்ட உள்ளத்தோடு ஒன்றிணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு இறைவன் அருள் பாவிக்கின்றார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் வேடிக்கையாக மாறிவிடுகின்றன, விளம்பரங்களாக மாறிவிடுகின்றன. எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் விண்ணரசில் சேருவது இல்லை, மாறாக எவன் ஒருவன் விண்ணக தந்தையினுடைய விருப்பத்தை உணர்ந்து செயல்படுகின்றானோ அவன்தான் விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவன். அதே நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகின்றது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எப்படி கேட்க வேண்டும்? உள்ளத்தை திறந்து ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அன்பு நிறைந்த மக்களாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற போதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, என் அன்பில் நிலைத்திருந்து வேண்டியதெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு அருளப்படும் என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். யாருடைய அன்பில்? ஆண்டவர் இயேசுனுடைய அன்பில் நிலைத்திருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு தான் ஆற்றல் உண்டு, வலிமை உண்டு என்பதை யோவான் நற்செய்தியாளர் நினைவுபடுத்துகின்றார். இன்னும் சற்று புனித மரியவியானி அருளப்பர் சொல்வார், எனக்கு ஜெபிக்க தெரிந்த மனிதரை தெரியும், கடவுள் முடியாது என்று சொல்லக்கூடியதையும் முடியும் என்று சொல்ல வைப்பவர் அன்னை மரியாள். அதற்கு கானா ஒரு திருமணம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இயேசுவின் நேரம் வரவில்லை என்று கூறிய போது நேரத்தை சுட்டி காட்டி அற்புதங்கள் செய்ய வைத்தவள் அன்னை மரியாள். எனவே ஜெபம் என்பது இறை உறவில் நிலைத்தன்மை கொள்வதற்கும் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்பதற்கும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வதற்கும் இறைவன் கொடுத்த ஒரு வழி. அந்த வழியை சரியாக பின்பற்றி வாழ்கின்ற போது இறைவன் நம்மில் வாழ்கின்றார், நாம் அவரில் இணைந்திருக்கின்றோம். அப்பொழுது கேட்ட அருள் வரங்கள் கிடைக்கும் என்பதை நற்செய்தியில் முதல் பகுதி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இரண்டாவது தர்மம் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாக கொடுங்கள், அமிக்கி குமிக்கி உங்களுக்கு அலர்ந்து போடுவார்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். இறைவன் கொடுத்த கொடை வாழ்வை, இறைவன் கொடுத்த கொடை வாழ்வை நாம் பிறருக்கு கொடையாக கொடுக்கின்ற போது மென்மேலும் நமக்கு ஆசீர்வாதங்கள் கூடுகின்றன. திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம்,
பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அழகுவாயில் என்ற இடத்தில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான். பிச்சைக்காரன் பேதுருவையும் யோவானையும் உற்று நோக்குகின்றான். பேதுரு அந்த பிச்சைக்காரனை உற்று நோக்குகின்றார். அப்பொழுது பேதுரு அந்த பிச்சைக்காரனை நோக்கி, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, நான் கொடையாக பெற்ற இயேசு கிறிஸ்துவை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கின்றார். கால் ஊனமுற்றவன் துள்ளி குதித்து நன்றி கூறி அவன் செல்வதை அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்ட கொடை வாழ்வை அந்த முடவனுக்கு கொடையாக கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பேதுருவும் யோவானும் மகிமைப்படுத்துவதை அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தர்மம் என்பது கைமாறு எதிர்பாராமல் கொடுப்பது, நம்மிடம் இருப்பதை கொடுப்பது, இன்னும் நம்மையும் சேர்த்து கொடுப்பதுதான் தர்மம். அந்த தர்மம் தான் இந்துக்களின்படி கர்மம் என்று சொல்லப்படுகின்றது. கர்மம் என்றால் செயல் வடிவில் நன்மை செய்தல் என்று பொருள். எனவே கொடையாக இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதை பிறருக்கு பகிர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாரும் ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்டார்கள், இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று திருத்தூதர் பணி கூறுகின்றது. எனவே கொடையாக பெற்ற வாழ்வை கொடையாக கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய இந்திய நாட்டிலே மிக சிறந்த பணக்காரராக இருந்த ரத்தினன் டாட்டா அவர்கள் கடைசி காலத்தில் ஊனமுற்ற 200 குழந்தைகளுக்கு கைவண்டி பரிசாக கொடுத்தார். அப்பொழுது ஒரு சிறுமி அவரை பார்த்து, அங்கிள், நான் உங்கள் முகத்தை காண வேண்டும், முகத்தை காட்டுங்கள் என்று அந்த சிறுமி கேட்டாள். அதற்கு அவர் சொன்னால், ஏனம்மா என்று கேட்டபோது, நான் விண்ணகத்தில் உங்களை சந்திக்கின்ற போது உங்களை பார்த்து மீண்டும் நன்றி கூற வேண்டும் என்று கூறினாள். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஊனமுற்ற குழந்தைகளுக்கு தன்னாலான்ற கொடையை பரிசாக கொடுத்தார். இன்றும் மதிக்கப்படுகின்றார். எனவே தர்மம் என்பது வலதுகை கொடுப்பது, இடதுகை அறியாது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே கொடையாக பெற்ற வாழ்வை பிறருக்கு கொடையாக கொடுக்கின்ற போது மென்மேலும் ஆசீர்வாதங்கள் நம்மில் தங்குகின்றன என்பதை தர்மம் தலை காக்கும் என்ற பழமொழி நமக்கு துணை புரிகின்றது. 3வது சிந்தனையாக நோன்பு. தன்னை வரித்துக் கொள்வது மட்டும் நோன்பு அல்ல, மாறாக உணர்வு பூர்வமாக இறைவனை கண்டுகொள்வது, அது பக்தி முயற்சி. எனவே தன்னை வருத்தி தன்னிடம் இருப்பதை பசியாய் இருக்கிறவனுக்கு கொடுப்பது, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பது, தேவையில் இருக்கின்றவனுக்கு உதவிகரம் நீட்டுவதுதான் நோன்பு. எனவேதான் இறைவாக்கின எசையா 58ஆம் அதிகாரத்திலே கூறுகின்ற போது, நான் விரும்பும் நோன்பு பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது, ஆடை இல்லாதவனுக்கு உடை உடுத்துவது, இல்லமில்லாதவனை இல்லத்திற்கு வரவேற்று தங்க வைப்பது, நோயிற்றிருப்பவனுக்கு ஆறுதல் கூறுவது, இதுதான் இறைவன் விரும்பு நோன்பு என்பதை இறைவாக்கின எசையா தன்னுடைய ஆகமத்திலே நினைவுபடுத்துகின்றார். இதே ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 36-41 திருவசனங்களில் பொது திருவை பற்றி கூறுகின்ற போது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தி மகிழ்ந்தீர்கள், நோயிற்றிருந்தேன், காண வந்தீர்கள், சிறையில் இருந்தேன், கண்டுகொண்டீர்கள், இவற்றை யாருக்கு செய்தபோது
சமூகத்தில் இருக்கின்ற சின்னம் சிறிய ஏழை எளிய மக்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே இன்றைய இறைவார்த்தையின்படியாக ஆண்டவர் நமக்கு தொகுத்து கொடுத்த 3 அறநெறிகளை, வழிகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் மறைமுகமாக தன்னுடைய இல்லத்திலே தியானித்து அதை வாழ்வாக்க முயற்சிக்கின்ற போது விண்ணக தந்தையை கண்டுகொள்ள முடியும், விண்ணக தந்தையிலிருந்து கைமாறு பெற முடியும். எனவே நாம் எந்த பிரதிபலனையும் பிறரிடம் எதிர்பார்க்காமல் இறைவன் கொடுத்ததை இறைவனை சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக பகிர்ந்து கொடுக்கின்ற போது, இறைவனை சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக இறைவனிடம் ஜெபிக்கின்ற போது, இறைவனை சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக நாம் மன்றாடுகின்ற போது இறைவன் நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எனவே கிறிஸ்து நமக்கு கொடுத்த அறநெறி வாழ்வை நமதாக்கி பிறருக்கு கொடையாக பரிசாக கொடுக்கின்ற போது இறைவனிடமிருந்து கைமாறு பெறுவோம் என்ற சிந்தனையில் ஜெபித்து அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.